ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய எபிசோட் ஆஃப் தெரிந்து கொண்டோம் புரிந்து கொள்வோம் சீசன் 2ல் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து மெடிடேஷன் பற்றி, யோகா பற்றி, ரைட்? ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னுடைய கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதுதான் நான் ரொம்ப சின்ன வீடியோவாகவே இதை நான் போடுறேன். ஏன்னா வாட் இஸ் மென் பை மெடிடேஷன், வாட் இஸ் யோகா பண்ணால் தான் மெடிடேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யோகா பண்ணுறவங்களையோ இல்லை யோகா குருஸையோ நான் எந்த வகையிலையும் நான் அவங்கள ஹர்ட் பண்ண விரும்பலை. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கான்செப்ட், ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும், நான் யோகா கிளாஸ்க்கு போகணும், யோகா எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, அதனால் என்னால் மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் இஸ் அ ஃபீல் வேர் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய நேரத்தில் அதை பண்ணுறோம். எப்போனா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை டைரக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது மெடிடேஷன் தான் நடக்குது. ஒரு படம் பார்க்குறதே கூட வச்சுக்கோங்க. அந்த படம் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்த மனசில் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த படத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஒரு பாட்டை கேட்டுகிட்டு இருக்கீங்க, அந்த பாட்டு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது, இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா அதில் மூழ்கிட்டிங்கன்னா பக்கத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் 2-3 தடவை உங்களை கூப்பிட்டா தான் நீங்கள் அதிலேருந்து டைவர்ட் ஆகி என்னென்னு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி லைக் ஒரு யார்கிட்டையாவது பிடிச்சவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஆர்ட் வரைகிறதா இருக்கட்டும், அதுலேயே மூழ்கிட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுன்றது கஷ்டமாக இருக்கும். 2-3 தடவை நீங்கள் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் பண்ண முடியும். இட் இஸ் சம்திங் லைக் மெடிடேஷன்றது மனசை ஒருநிலைப்படுத்துறது. அப்போ என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்தில் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது எந்தவித தீமையும் உண்டாகக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு குடிப்பழக்கம், குடித்தாதான் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது அப்படின்னா அதுக்காக அது மெடிடேஷன் ஆகாது. ஏன்னா அந்த குடி அவரை பாதிக்குது, அவருடைய ஃபேமிலியை பாதிக்குது. ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான். ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதாகட்டும். சரி, இன்னொரு விஷயமே எடுத்துப்போம். இப்போ ரொம்ப காமனாக நடக்கிறது, அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட முறை தவறி நடக்கிறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, அது மெடிடேஷன் ஆகாது. அது அவருக்கு ப்ளஷர் கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுத்தாலும் அது மெடிடேஷன் ஆகாது. காரணம் என்னென்னா, அது இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், அது கிடையாது மெடிடேஷன். உங்களுக்கு அமைதியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அதே நேரத்தில் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் எந்தவித தீய பாதிப்பும் உண்டாக்காமல் இருக்கிற ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது, நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது சார், ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது சார், எனக்கு ஒர்க் லோடு என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது, ஜஸ்ட் டேக் அ பிரேக். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஒரு 2 ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லை 3 ஹவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு படம் பார்க்கணுமா போங்க, இல்லை ஒரு ட்ரைவ் போயிட்டு வரணுமா போயிட்டு வாங்க, பாட்டு பாடணுமா பாடுங்க, ஒரு ஹோட்டல் போயிட்டு வரணுமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது பேசணுமா பேசுங்க. இது எல்லாமே ஈக்குவலண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். நம்ம மெடிடேஷன் தான், அது ஒரு தனி கலை, அதை நம்ம செய்யணும். நம்ம சித்தர்கள் ஆக போகிறது இல்லை, நம்ம யோகா குருஸாக உட்காந்துட்டு ஒரு முனிவர்களாக எங்கேயோ போய் ஒரு மலை மேலே போயிட்டு நம்ம இருக்க போகிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் முனிவர்கள் அவங்க எல்லாம் மலை மேலே போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க முற்றும் துறந்த முனிவர். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதோ, இல்லைனா ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணுன்றதோ, குடும்பத்தை பார்த்துக்கணுன்றதோ, இல்லை சொந்தக்காரங்களுக்காக இது பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஒரே ஒரு தாட், இறைவன், ஒரு நேச்சர், இயற்கை, இதை மட்டும் வச்சுட்டு ஒரு அமைதியான ஒரு நிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதை நம்ம செய்ய முடியுமானா நம்ம செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு நடுவில் நம்ம எப்படி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறோம், எப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறோம், அதுக்கு நமக்கு ஆல்ரெடி நம்ம பிறப்புலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஹாபீஸ்ன்னு சொல்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது. ஸோ அந்த பிடிச்ச விஷயங்கள், நல்ல விஷயங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் டு மெடிடேஷன். நிறைய நேரத்தில் அது நம்மளை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு புது கான்செப்ட் ஆஃப் மெடிடேஷன். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காக அதை நீங்கள் ஆமாம்ல அவர் சொல்கிறது கரெக்டு தானேன்னு எடுத்துக்க வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கொஞ்சம் அதிலிருந்து டைவர்ட் ஆகி வெறும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரு 1 hour அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட போதும். அந்த ப்ராடக்ட்டு நல்லபடியாக செஞ்சு, ஒரு குழந்தை கூட விளையாடுற ஒரு விஷயமா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம், எனிதிங். ஆர் கோ அண்ட் ப்ளே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு விளையாடலாம், எனிதிங். முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் பாருங்கள், தட்ஸ் ஈக்குவலண்ட் டு மெடிடேஷன். ஹோப் மை பாயிண்ட் இஸ் வெல் டேக்கன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
நான் கட்டாயமாக உங்ககிட்ட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கலாம் நான் கேட்கவே போகிறதில்ல. லைக் தட்டுங்கலாம் நான் கேட்க போகிறதில்ல. எனக்கு கேட்டும் பழக்கம் கிடையாது உண்மையாக சொல்ல போனால். இட்ஸ் அப் டு யூ. எது சரியோ இதை பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா அதுதான் நான் எப்பயுமே உங்ககிட்ட நான் சீசன் 1லேயும் நான் கேட்டது, இப்போவும் கேட்டது. ஏன்னா உங்களுக்கு இது பெனிஃபிஷியல் வீடியோன்னு பட்டுச்சுன்னா அதே அளவுக்கு மற்றவங்களுக்கும் அது தோணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் ப்ளீஸ் முடிஞ்சால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நான் சொல்கிறதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.